ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பொதுவாகவே நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும்போது நல்லா பளபளன்னு மின்னும். அதுவே நாளாக நாளாக அதோட பளபளப்பு தன்மை எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நகைகளை கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ண மாதிரி நல்லா பளிச்சுன்னு வீட்டிலேயே எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஜுவல்லரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளாக நாளாக அதில் ஒரு மாதிரி அழுக்கு சோப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நகைகளை எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக நல்லா பளிச்சுன்னு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப மைல்டாக இருக்க ஷாம்பு பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பிரிசல்ஸ் இருக்க டூத் ப்ரஷில் கொஞ்சமாக ஷாம்பு எடுத்துகிட்டு இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நீங்கள் எடுத்திருக்க டூத் ப்ரஷ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம நகையில் ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிரிசல்ஸ் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இதே மெத்தடில் நீங்கள் ஸ்டோன்ஸ் இருக்க ஜுவல்லரி கூட க்ளீன் பண்ணலாம். ரொம்ப மைல்டான ஷாம்பு ரொம்ப கம்மியான அளவில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம நகைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. நம்ம டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுனால இந்த கம்மலோட இடுக்குகளில் ஒர்க் இருக்க ஏரியாலலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த கம்மலை நல்ல தண்ணியில் அலசி எடுத்துருங்க. அவ்வளோதான், கழுவிட்டு நல்லா தொடச்சிருங்க. நம்ம கம்மல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி வந்துருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்பு தான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த டிப் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே நான் கொலுசு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொலுசு இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மற்ற வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம யூஸ் பண்ண இதோட கலர் எல்லாமே மங்கிட்டு ரொம்ப கருப்பாயிரும். இந்த மாதிரி கொலுசெல்லாம் நமக்கு கருத்து போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம கடையில் கொடுத்து தான் பாலிஷ் பண்ணி வாங்குவோம். இப்போ நான் சொல்ல போகிற டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி கடையில் கொடுக்கவே மாட்டீங்க. கடையில் கொடுத்தா எவ்வளோ சூப்பராக நல்லா பளிச்சுன்னு கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டிலையே சூப்பராக பாலிஷ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இது கூடவே நம்ம ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு அலுமினியம் ஃபாயில் எடுத்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு 2 பீஸ் மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கொலுசை இது உள்ளே சேர்த்துடலாம். இப்போது இந்த தண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க இந்த பேக்கிங் சோடா இந்த கொலுசில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும். இந்த அலுமினியம் ஃபாயில் கொலுசுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஷைனிங்கை கொடுக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியோட கலரை பாருங்கள், ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபாயிலோட மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு லேயரே படிஞ்சிருக்கும். அது ஃபுல்லாகவே அழுக்கு தான். இப்போது அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். கொலுசோட 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம டூத் பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது கொலுசுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஷைனிங் கிடைக்கும். கொலுசு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை நான் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் பேஸ்ட் போட்டு தேய்க்காத கொலுசு. இது 2த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். இதையும் நான் டூத் பேஸ்ட் போட்டு தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2த்தையுமே இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை உங்களுக்கு தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கொலுசை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் முன்னாடி காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குது. இந்த கொலுசை நான் எத்தனையோ மெத்தடில் க்ளீன் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு எனக்கு ரிசல்ட் கிடைச்சதே இல்லை. எனக்கே உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம். கொலுசு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிற கிண்ணம், டம்ளர் இல்லை ஸ்பூன் எந்த வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் நீங்கள் சூப்பராக பாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு சில கொலுசுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருகாணியை எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் சரி மறுபடியும் கலண்டுக்கிட்டே வரும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு விட்டோன்னா அவங்க வெளியில் விளையாட போகிறாங்க, எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைஞ்சிருமோங்கிற பயம் நமக்கு இருக்கும். நம்ம பெரியவங்களாக இருந்தாலும் சரி நம்மளே அறியாமல் எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி இருக்க லூஸான திருகாணியை நம்ம ஒரு தடவை டைட் பண்ணால் போதும். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இது மறுபடியும் கலண்டு வரவே வராதுன்ற அளவுக்கு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. இதுக்கு நம்ம கடையிலலாம் பெருசாக எதுவும் வாங்க வேண்டியதில்லை. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நூல் இருக்கும். ஒயிட் கலர் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த கலரில் இருந்தாலும் ஓகே தான்.
இந்த நூலை நம்ம திருகாணியில் நல்லா சுற்றிக்கலாம். நூலை வந்து இந்த மாதிரி ஒத்தையாக வச்சுட்டே சுற்றுங்க. 2 3 மடிச்சுட்டு ஈஸியாக சுற்றிடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த திருகாணியை கொலுசில் மாட்டும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒத்தையாக வச்சுட்டே சுற்றுங்க. அதே சமயத்தில் ரொம்ப தடிமனாக சுற்றிடாதீங்க. ரொம்ப தடிமனாக சுற்றிட்டிங்கன்னா கொலுசுக்குள்ளே போகாது. பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு சுற்றிருக்கேன். இந்த மாதிரி சுற்றிட்டு நூலை வந்து ஒட்டி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தூரமாக கட் பண்ணுங்கள். அந்த நூலை நம்ம வந்து கையால் பிடிச்சிக்கணும், அப்போ தான் நமக்கு பிரிஞ்சு வராது. இப்போ இந்த திருகாணியை நீங்கள் கொலுசில் விட்டு மாட்டிட்டு கடைசியாக இந்த மாதிரி ஒரு 10 கரடு வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. மாட்டும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், டைட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு மாட்டி விடும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி திருகாணி கலண்டு வரவே வராது. நீங்களும் எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லார் வீட்லேயுமே குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே கோல்டில் வந்து கம்மல் போடுவோம். எல்லா கம்மல்லையுமே திருகாணி வந்து நல்ல டைட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கம்மல்லாம் பார்த்திங்கன்னா திருகாணி நல்ல லூஸ் ஆகிட்டே வரும். நம்ம எவ்வளோ டைட்டாக திருக்கி வச்சாலும் கூட இது வந்து மறுபடியும் நமக்கு கலண்டுக்கிட்டே தான் வரும். திருகாணி லூஸ் ஆகிட்டே வரும்போது நமக்கே தெரியாமல் கம்மல் வந்து கீழே விழுந்து தொலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த டிப் வந்து திருகாணி லூஸ் ஆகிட்டே வர கம்மலுக்கு மட்டும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் குட்டீஸ்க்கு கோல்டெல்லாம் போட்டு விடுறீங்க, அவங்க வந்து தொலைச்சிடுவாங்களோன்ற பயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பூண்டு தான் எடுத்திருக்கேன். இந்த பூண்டில் நம்ம திருகாணியை ஒரு 2 3 தடவை நல்லா குத்தி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருகாணி ஃபுல்லாகவே பூண்டோட சாறு நல்லா கோட்டாயிருக்கும். பூண்டோட சாருக்கு பொதுவாகவே பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நம்ம பூண்டு உரிக்கும் போது கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி பிசுபிசுன்னு இருக்குது. இப்போது இதை வச்சு நீங்கள் கம்மலை மாட்டிட்டீங்கன்னா மறுபடியும் இது வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிட்டு வராது. இனி வந்து உங்கள் கம்மலில் திருகாணி லூஸ் ஆகிட்டே வந்ததுன்னா டென்ஷன் ஆகாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கையில் போட்டிருக்க தங்க வளையல் பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது இல்லை வேறு ஏதாவது வேலைகள் செய்யும்போது இல்லைன்னா நம்ம வந்து கையிலேயே கலட்டாமல் ரொம்ப வருஷமாக போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நெளிஞ்சு போயிடும். இந்த நெளிஞ்ச வலையில் கையிலே போட்டிருக்கிறதுக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வலையில் நெளிவெடிக்கிறதுக்காக நம்ம மெனக்கெட்டு நகைக்கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெளிஞ்ச வளையல்கள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம இனி நகைக்கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க தண்ணி குடிக்கிற டம்ளரை வச்சே நம்ம ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதை நல்லா கவுத்தி வச்சுட்டு அதோட பேக் சைட் வலையில் மாட்டிடுங்க. வலையில் மாட்டிட்டு அதை சுற்றி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து நெளிவாக இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைனா கையில் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து உருட்டி விடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வலையில் இருக்க நெளிவு எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். கோல்டாக இருந்தாலும் சரி கவரிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இனி வந்து வளையல் நெளிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து கடைக்கு போக வேண்டியதில்லை. இதே மெத்தடில் ரொம்ப ஈஸியாக நெளிவெடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி வந்து போடுவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை பெரியவங்களுமே வந்து போடுறோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல் நேரத்துலையோ இதை நம்ம குட்டீஸ்க்கு போட்டு விடும்போது பார்த்திங்கன்னா இந்த செயினோட மாற்ற இடம் கழுத்தில் பின்னாடி முடி எல்லாத்தையும் பிடிச்சி இழுக்கும். இந்த மாதிரி ஆகும்போது குட்டீஸ்க்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை அடுத்து நம்ம கலட்டும் போது முடி எல்லாமே நல்லா சுற்றிக்கிட்டு கலட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சைஸ் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செயினை குட்டீஸோட கழுத்தில் மாட்டினதுக்கு அப்புறமா செல்லோ டேப் வச்சு லைட்டாக இந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது செயினில் வந்து முடி சிக்கிக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த செயின் எங்கேயாவது கலண்டு விழுந்து தொலைஞ்சிருமோ அப்படிங்கிற டென்ஷனும் நமக்கு இருக்காது. வந்து செல்லோ டேப் சுற்றி இருக்கிறதுனால செயின் கலண்டு விழுகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரேஸ்லெட் வந்து நம்மளாவே மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் மாட்டி விட்டாங்கன்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி இனி கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. பிரேஸ்லெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்து இந்த இடத்துல நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு இனிமேல் நகராது, நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஈஸியாக மாட்டிடலாம். ஸோ இனிமேல் நமக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் மாட்டுறதுக்கு இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவையில்லை. நாமளே ஈஸியாக மாட்டிக்கலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெள்ளி பொருட்கள் இருக்கும். அதாவது வெள்ளி பொருட்கள்னு சொல்கிறத விட வெள்ளி நகைகள்னு சொல்லலாம். அதாவது கொலுசு, வெள்ளியில் செஞ்ச கம்மல், வெள்ளி செயின், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து குழந்தைங்களுக்கு போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. நிறைய ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா கொலுசு கூட போடாமல் இதை கலட்டி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கருத்து போயிடும். இதை வந்து நம்ம மறுபடியும் கடையில் கொடுத்து பாலிஷ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வெள்ளி பொருட்கள் வந்து நமக்கு கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம்.
இந்த டப்பாவில் நீங்கள் வந்து கொஞ்சமாக டால்கம் பவுடர் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம எப்போவுமே முகத்துக்கு போடுற சாதாரண பவுடர் தான். இதை வந்து கொஞ்சமாக டப்பாவில் கொட்டிட்டு இந்த பவுடர் வந்து கொலுசு ஃபுல்லாகவே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கொலுசு வந்து ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் கலர் மங்காமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. இப்போது இந்த கொலுசை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு இந்த டப்பாவில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கற்பூரம் எடுத்து கொலுசு வைக்கக்கூடிய டப்பாலேயே இந்த கற்பூரத்தையும் போட்டு வச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கற்பூரம் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது கொலுசு வந்து ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் நம்ம வச்ச மாதிரியே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கோல்டு பிரேஸ்லெட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரேஸ்லெட், வளையல் இல்லை செயின் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ரெகுலராக கையோடு போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அழுக்காயிட்டு இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்கலாக இருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதோட உள்பகுதி எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து நல்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதோட நான் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரே ஒரு பிரேஸ்லெட் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக ஷாம்பூ சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஷாம்பூ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்க ஷாம்பூவில் அதிகமாக நுர வராது. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷோட பிரிசல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் ஹார்டான ப்ரஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நகையில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். இப்போ இதை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க. இதில் வந்து நம்ம சோடா உப்பு, ஷாம்பூவெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்ததுனால இந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கலண்டு வரும். இதை லைட்டாக தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு இதை தண்ணியில் கழுவி எடுத்துருங்க. இந்த தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம கீழே கொட்டிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி பிடிச்சி நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சிக்கனாலே போதும், நகை வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.